officers raise up. Officers, attention! Inspectors and sub-inspectors. Officers, stand up, please. Please. அனைவருக்கும் எனது அன்பு மாலை வணக்கங்கள். Now I request Mr. Greeder, Principal ADSP PRS Vellore, to welcome the actors. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய பணி ஓய்வு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது காவல்துறை இயக்குனர் HOPF அவர்களுக்கும், காவல்துறை பயிற்சி கல்லூரி இயக்குனர் அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல்துறை தலைவர், காவல் உயர் பயிற்சியகம் அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல்துறை துறைத் தலைவர், காவல் பயிற்சி கல்லூரி அவர்களையும், எனது அன்பிற்கு பாத்திரமான எனது அன்பு நண்பர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், காவல் பயிற்சி கல்லூரியின் முதல்வர் அவர்களையும், இவ்விழா மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவருக்கும், பணியில் ஓய்வு பெற இருக்கும் நமது இயக்குனர் அவர்களின் குடும்பத்தாருக்கும், இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள காவல் பயிற்சி பள்ளிகளின் முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும், மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள காவல்துறை இயக்குனர் அவர்களின் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும், மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க இவ்வரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும், அமைச்சு பணியாளர்களுக்கும் எனது இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் பெரும் ஓய்வை கொள்கின்றேன். வான்புகழ் பெற்ற வள்ளுவன் 1330 குறள்களை உலகிற்கு தந்தார். நமது இயக்குனர் அவர்கள் 3333 மேற்கோள்களை புத்தக வடிவில் பிரசுரம் செய்து மனிதனை உயர்த்த, மனித நேயத்தை உயர்த்த பல விஷயங்களை நமக்கு அளித்துள்ளார். பிறரை தூக்கிவிட குனிபவரே உயர்ந்த மனிதன். இந்த கூற்றுக்கு உதாரண மனிதர் இவர்தான். A man who treats a man as a man is a man among men என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார். அதுபோல் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் இருப்பவர் தான் நமது காவல்துறை இயக்குனர் பயிற்சி கல்லூரி அவர்கள். பெருமை மிகுந்த காவல்துறையில் IPS பயிற்சி பெற நேஷனல் போலீஸ் அகாடமியில் பயிற்சியை பெற்று பல உயர் பதவிகளை பெற்று இன்று இக்காவல் பயிற்சி கல்லூரியில் காவல்துறை இயக்குனர் DGP-யாக பணி நிறைவு செய்வது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். பயிற்சியில் தனது வாழ்க்கையை ஆரம்பித்து பயிற்சி கல்லூரியில் தனது பணியை நிறைவு செய்ய உள்ளார் என்பதை எண்ணும்போது இந்நிகழ்வு மிகவும் சிறப்பானதாக அமைந்துள்ளது. A very fitting tribute and fitting event. இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்த நல்ல இதயங்களுக்கு எனது நன்றி. திரு கிரீதர் அவர்களுக்கு எனது நன்றிகள்.
Now I request Mr. B. Govindasamy, Principal, Tiruchi, to say a few words. Welcome, Mr. காவல்துறை இயக்குனருக்கு சிறு சிறு கவிதை போக்களால் அலங்கரிப்பு. பயிற்சி. காவல்துறை இயக்குனருக்கு சிறு சிறு கவிதை போக்களால் அலங்கரிப்பு. இயக்குனர் இருக்கையில் இயல்பாக வீற்றிருந்த என் முகத்தவரே. இயக்குனர் இருக்கையில் இயல்பாக வீற்றிருந்த என் முகத்தவரே. இன்ப தமிழ் பேசி எங்கள் இதயம் கவர்ந்தவரே. இன்ப தமிழ் பேசி எங்கள் இதயம் கவர்ந்தவரே. பொய்யாக பதிவிட்டனரோ என ஐயுற தோணுகிறது. பொய்யாக பதிவிட்டனரோ என ஐயுற தோணுகிறது ஐயாவின் பிறந்த நாளை. 40லேயே தடுமாறும் நம் சமுதாயத்தில் 60ல் 5 கிலோமீட்டர் அயராமல் ஓடி நிற்கும் 60ல் 5 கிலோமீட்டர் அயராமல் ஓடி நிற்கும் இந்த ஐயாவின் பிறந்த நாளை பொய்யாக பதிவிட்டனரோ என ஐயுற தோணுகிறது. அழகின் நிறம் கருப்பு இந்த அவையில் அதற்கிலே மறுப்பு. உந்து சக்தி பெற்றோம் யாம் ஒவ்வொருவரும் உங்கள் உச்சரிப்பு அழகில். உந்து சக்தி பெற்றோம் யாம் ஒவ்வொருவரும் உங்கள் உச்சரிப்பு அழகில். வள்ளுவனின் பார்வை உங்கள் வார்த்தைகளின் போர்வை. இவ்வாறு இரு இதனை தவிர. வள்ளுவனின் பார்வை உங்கள் வார்த்தைகளின் போர்வை. இவ்வாறு இரு இதனை தவிர. அதிரடிப்படை கொண்ட காவல்துறை நீங்கள் அறிவுப்படி அளந்த அண்ணாதுரை. அதிரடிப்படை கொண்ட காவல்துறை நீங்கள் அறிவுப்படி அளந்துட்டு அண்ணாதுரை. கடுமை நிறைந்தது காவல்துறை அதில் கனிவு நிறைந்தது உங்கள் அணுகுமுறை. கடுமை நிறைந்தது காவல்துறை அதில் கனிவு நிறைந்தது உங்கள் அணுகுமுறை. நல்லட்பு கிடைக்காத நானிலத்தில் காவல் நட்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் காவல் நட்பு தந்த கண்ணியவான் நீங்கள். நல்லட்பு கிடைக்காத நானிலத்தில் காவல் நட்பு தந்த கண்ணியவான் நீங்கள். முயற்சிகள் பலவற்றை பயிற்சி காலத்தில் அயற்சியின்றி ஆற்றிடவே பயிற்சியாளர் அனைவருக்கும் இருக்கையுடன் இணைந்திட்ட மேஜை தந்த மேன்மையாளர். துளி துளியாய் காணொலி காட்சிகளை துண்டிட்டு பார்த்து நடை மாறி இன்று துல்லியமாய் காணும் வண்ணம் நவீன கேமரா வழங்கிய நல்லவர். காண வருவோரிடம் காயம்படா வார்த்தைகளை கண்ணியமாய் உதிர்த்திட்ட கருணையாளர். இனி இங்கு யாருக்கும் இல்லை ரிட்டையர். உங்களால் எல்லோரும் ரீஃபயர். நன்றி. நண்பர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு எனது நன்றிகள். நண்பர்களே, உலகம் ஒவ்வொரு நொடியும் நம்மை பரவசப்படுத்தும். பறக்கும் பட்டாம்பூச்சிகள் கூட சிறைகளில் நாம் படிக்கும் புத்தகங்களை அகல விரித்து வைத்திருக்கின்றன. காற்றுக்கும் கனமழைக்கும் சேதப்படாத அவற்றின் சிறகுகள் நம் கைகள் பட்டதும் காயப்படுகின்றன. நாம் உற்று நோக்க கற்றுக்கொண்டால் சருகுகளின் சலசலப்பும் நமக்கு வகுப்படுக்கும். நம்மை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களும் சுவாரஸ்யமானவர்கள். அவர்களை உன்னிப்பாக கவனித்தால் நாம் அறியாமலே அவர்களை நேசிக்க தொடங்குவோம். ஒருவர் கடந்து வந்த பாதையில் பார்த்த மரங்களையும் பறவைகளையும் பூக்களையும் பட்டியலிட்டு சொன்னால் அவர்கள் எத்தனை அழகான வழியில் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்வார்கள். 1987ஆம் ஆண்டு இந்திய காவல் பணியில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த காவல் பயிற்சி மைதானத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதை வேர்விட்ட போதே ஸ்ரீபெரும்புதூர் வெடிமருந்துகளாலும் அக்னி புலம்புகளாலும் காயம்பட்டு இன்றும் அந்த காயத்தழும்புகளுடன் செடியாகி கிளையாகி மரமாகி பூக்கத் தொடங்கி தமது 34 வருட அனுபவ கிளைகளால் தமிழக காவல்துறைக்கு நிழல் மரமாக வாழ்ந்து காக்கியின் கடமை சருகுகளை உதிரவிடும் இந்த நாள்
இந்த மாமனிதனுக்கு ஓய்வு நாள் அல்ல. தமது இரண்டாவது மகரந்தத்தில் விதையாக துளிர்க்கும் அத்தியாயத்தின் தொடக்க நாள். இந்த விதை மீண்டும் செடியாகி கிளையாகி மரமாகி நிழல் தர நாம் அனைவரும் வாழ்த்தி வழி அனுப்பும் நாள். நமது கண்களையும் காதுகளையும் திறந்து வைக்க தெரிந்திருந்தால் நம் புலன்களுக்கு தட்டுப்படாத காட்சிகளும் ஓசைகளும் கேட்க தொடங்கிவிடும் என்று ஒரு மாபெரும் கவிஞர் கூறினார். தோன்றியதன் சிந்தனைக்கே என்ற நூலில் அவர் இதை குறிப்பிட்டுள்ளார். எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் 150 வருடங்களுக்கு மேலாக சுமந்து வளர்ந்து கொண்டிருக்கும் பாரம்பரியமிக்க தமிழக காவல்துறையின் வெற்றி பயணத்தில் தன் சிந்தனையாலும் கண்ணியமான நிர்வாகத்தாலும் நேர்மையாலும் புன்சிரிப்பாலும் சமுதாய காவலில் நமது சிந்தனைக்கு சிறகடித்து படித்ததை, பார்த்ததை, ரசித்ததை, அனுபவப்படுத்தியதை நமது தலைமை இயக்குனரை ஆசீர்வதிக்க இறைவனுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்து சுற்றமும் சூழல் நலம் பெற வாழ்த்துவோம். உலகத்திலேயே அரிய சொத்து நேரம் மட்டுமே. நம்மால் அந்த நேரத்தை சேமித்து வைக்க முடியாது. அந்த நேரத்தை வீணாக்காமல் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய தருணத்தில் மரியாதைக்குரிய காவல்துறை தலைமை இயக்குனர், ஹெட் ஆஃப் தி போலீஸ் போர்ஸ் அவர்களை போலீஸ் ட்ரைனிங் காலேஜின் செய்தி மடலை முதல் நகலை அதை வெளியிட்டு முதல் நகலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டிஐஜி ட்ரைனிங் அவர்கள் முதல் நகலை பெற்றுக்கொடி அன்புடன் அழைக்கிறேன். Just over here. விழா மலரை வெளியிட்ட தலைமை இயக்குனர் அவர்களுக்கு எனது சிறந்தார்ந்த நன்றிகள். மரியாதைக்குரிய டிஐஜி ட்ரெயினி அம்மா அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய இயக்குனர் காவல் பயிற்சி அவர்களுடைய ஓய்வு பெற கூடிய நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் டிஜி ஹெச்ஓபி அவர்களையும் ஐஜி டிஎன்பி அவர்களையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பிடிசி பிரின்சிபல் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பிரின்சிபல்ஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸ், நம்முடைய பிஜி ட்ரைனிங் அவர்களின் உற்றார் உறவினர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இயக்குனர் பயிற்சி காவல் பயிற்சி கல்லூரி அவர்கள் தன்னுடைய பணியை வங்கி அதிகாரியாக தொடங்கி 1987 இந்திய காவல் பணியில் சேர்ந்து 34 ஆண்டுகள் பல பொறுப்புகளில் பணிபுரிந்து நாளை ஓய்வு பெற இருக்கிறார்கள். காவல்துறையில் பணிபுரிந்து சிறந்த முறையிலே ஒரு மனித நேயத்தோடும் மக்களுக்கு சமுதாயத்தில் எப்படியெல்லாம் நாம் காவல்துறையை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும்
பல அரிய பணிகளை காவல்துறையினுடைய அடிமட்டத்திலிருந்து தகவல் பெறும் முறையினையும் அமல்படுத்துமாறு பல கருத்துக்களை கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற அமைப்பையும் மற்றும் மனித நேயத்தோடும் மக்களுடன் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சான்றாக பல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலே கல்லூரி வாயிலாகவும் பள்ளிகள் வாயிலாகவும் கருத்தரங்குகளாகவும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறையில் மட்டுமல்லாமல் காவல்துறையை சார்ந்த மக்கள் பணியை மிக செவ்வனே செய்து தன்னுடைய பணியை 34 ஆண்டுகள் முடித்து நாளை ஓய்வு பெற இருக்கிறார்கள். ஓய்வு பெறுவதோடு காவல்துறையிலிருந்து மட்டும் ஓய்வு பெற்றிருக்கலாம். அடுத்த இன்னிங்ஸ் என்று சொல்வார்கள், நெக்ஸ்ட் இன்னிங்ஸை அவர் தொடங்குகிறார். காவல்துறை பணியை மட்டுமல்லாமல் மக்கள் சேவையில் வேறு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடும் வகையிலே 3333 மேக்சிம்ஸ், எப்படி வள்ளுவன் 1330 குறளிலே உலகத்தில் என்னென்ன கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனையையும் திருக்குறள் என்ற 2 வரி ஒவ்வொரு குறளிலும் சொன்னது போல 3333 மேக்சிம்ஸ் கருத்துக்களை, சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கேஷுவலா பேசுற மாதிரியே இருக்கும், நியூ வேர்ட்ஸ் இருக்கும் இந்த புக்கை படிக்கும்போது. இதெல்லாம் வந்து ஒரு காவல்துறையிலே ஒரு அதிகாரியாக இருந்து எப்படி இதற்கெல்லாம் அவருக்கு பணி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூல்ல டைம் கிடைச்சிச்சு இந்த மாதிரி ஒரு புக்கை வெளியிடுறதுன்னு ஆச்சரியமாக இருக்கிறது. அது குறித்த ஈக்லிபிரியம் திங்கிங், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், பேலன்ஸ்டா எப்படி இருக்கணும், அதே சமயத்துல தன்னுடைய வாழ்நாளிலே குடும்பத்தோடு பணியோடு எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஈக்லிபிரியம் திங்கிங் என்ற கான்செப்டை உருவாக்கியவர். அதோடு மட்டுமல்லாமல் பல அவார்ட்ஸ், குயின்ஸ் அவார்ட், பிரஸ்டீஜியஸ் அவார்ட், ஸ்காட்ச் அவார்ட், ஸ்காட்ச் சில்வர் அவார்ட் என்று பலதரப்பட்ட அவார்டை வாங்கி கின்னஸ் ரெக்கார்டை புரிந்து இந்த காவல்துறையில் இருந்த காலகட்டத்திலே அவர் இவ்வளவு பணியை புரிந்தவர். நாளை ஓய்வு பெற்ற பிறகு இதற்கு மேலும் திறம்பட பணிபுரித்து வாழவும், அவர் குடும்பம் ஆரோக்கியமாகவும் மிக மகிழ்ச்சியாக வாழவும் எல்லாம் வல்ல இறைவனையும் இந்த நேரத்திலே நம்முடைய சார்பாக நாம் ஒரு வேண்டுகோள் வைத்து இங்கே வருகின்ற நம்முடைய இயக்குனர் HOPF அவர்களுக்கும் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல சார் வந்திருக்காங்க, இவ்வளவு பெரிய வேலையிலையும் சார் வந்து இங்கே கௌரவிச்சிருக்காங்க, அதுக்கெல்லாமே ஒரு நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய SPPTC அவர்களுக்கும் உங்கள் அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பயிற்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு எனது நன்றிகள். Now I request our respected Additional Director, Tamil Nadu Police Academy, in charge, PTC, to address few words. Welcome, sir. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காவல்துறை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களே, நம்மிடையே பணிபுரிந்து நாளை ஓய்வில் செல்லவிருக்கும் காவல்துறை இயக்குனர் பயிற்சி அவர்களே, DIG ட்ரைனிங் அவர்களே, SP ஆறுமுகசாமி, ADSPs, SPs, PRS மற்றும் காவல் ஆணையர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நம்மிடையே பணிபுரிந்து ஓய்வு செல்லவிருக்கும் காவல்துறை இயக்குனர் அவர்களுடன் TNPAவில் கடந்த 5 மாதங்களாக பணிபுரிந்த அனுபவத்தில் அப்போ 87 DSPs ட்ரைனிங்கில் இருந்தாங்க. அவங்களுடைய ட்ரைனிங்கில் கன்வென்ஷனை விட்டுட்டு புதுமையாக திங்க் பண்ணி அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்டிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்கூபா டைவிங்
என்று சொல்லப்படுகிற தண்ணீருக்குள் கடலுக்குள் நீரில் மூழ்கி சென்று அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதே போல் பேராமோட்டரிங் என்று சொல்லப்படுகிற வான்வழியாக சென்று பறக்கிறது, அதெல்லாம் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸு, அது மலையை கொடுத்தோம். அதுபோல் அவங்களுக்கு இன்னர் இன்ஜினியரிங்கில் எப்படி பணியில் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள வேண்டிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி எக்ஸசைஸ் ரெஸ்யூம் எப்படி வேணால் அவங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் பணியில் சென்ற இடத்துல, அது மாதிரி உணவு கட்டுப்பாடு, என்னென்ன உணவு சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தது மிகவும் புதுமையாக இருந்தது. அதெல்லாம் அவங்க எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்று. அவர்கள் ஏடிஎஸ்பி கவிதையில் சொன்னது மாதிரி மாரத்தான் ஓடக்கூடியவர்கள். அதேபோல் 10 வருடங்களாக சிந்தனை செய்து நமக்கு சுருங்கிய வடிவில் 3330 மேக்சிம்ஸ் கருத்துக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் ஸ்பீனிக்ஸ் பறவை போல ரிட்டையர்ட் ஆனாலும் அவர்கள் மறுபிறவி எடுத்து இன்னும் சில அதிசயங்களை நமது காவல்துறைக்கும் இந்திய நாட்டு திருமக்களுக்கும் அவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள். அதே போல நமது காவல்துறை இயக்குனர் படைத்தலைவர் அவர்கள் இருவரும் ஒரே பேட்ச் என்ற விதத்தில் அவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் இன்றைக்கு நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல உன்னதமான காவல்துறையில் 34 ஆண்டுகளாக நம்மளையெல்லாம் விட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை அவர்கள் கெயின் பண்ணிக்கிறாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிகவும் நல்ல அரிய வாய்ப்புகள். ஒருக்க அவர் அகாடமியில் ஜாயின் பண்ணதும் அவங்க ரெஸ்யூம் கொடுத்து எழுத சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு தெரியல, கரண்ட் இல்லை, வாட்ஸ்அப்பில் மட்டும் இருந்தது. அதை வச்சு நான் உட்காந்து கைட்டே எழுதிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ஒரு இதாக பாயிண்ட்டாக எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம் தமிழில். அப்போ அந்தளவுக்கு ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுடைய பயோடாட்டா ரெஸ்யூமில் இருக்குது. அந்தளவுக்கு மிகவும் ஒரு ஜீனியஸான அதிகாரி. நமது காவல்துறைக்கு, தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளவர். இன்று பணி ஓய்வு பெற்று அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் நல்லபடியாக மனநிறைவுடன் நிம்மதியாக நீண்ட நெடுநாள் வாழ்ந்து நமது தமிழக மக்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட இறைவனை வாழ்த்திக் கொண்டு இந்த அரிய வாய்ப்பை தந்த காவல்துறை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை தலைவர் அவர்களுக்கு எனது நன்றிகள். பாரம்பரியமிக்க நமது தமிழக காவல்துறையில் 150 வருடங்களுக்கு பிறகு கிடைத்த முத்தான ஒரு படை தளபதி, மரியாதைக்குரிய நமது காவல்துறை இயக்குனர் அவர்கள் பயிற்சி 3 நாட்கள் பயிற்சி முடித்து செல்லும் சென்னை மாநகர அதிகாரிகளுக்கு கையேட்டையும் புலன் விசாரணை சம்பந்தமான கையேட்டையும் சான்றிதழையும் அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். திரு முத்துவேல் பாண்டி, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் பூந்தமல்லி, திரு அருள் சந்தோஷமுத்து, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் மாதவரம் ரேஞ்ச், மிஸ்டர் ரவி சக்ராஜ், ஏசிபி முங்கப்பாக்கம் ரேஞ்ச், திருமதி ஜெயலட்சுமி, டபிள்யூ இன்ஸ்பெக்டர், திருமதி தவமணி, இன்ஸ்பெக்டர் பொறுப்புப்பேட், திரு வி எஸ் சிவசங்கர், சப் இன்ஸ்பெக்டர் பட்டினப்பாக்கம், திரு எஸ் ராஜன்,
Sub Inspector Mutta Pudupet, Samia Sultana, Woman Sub Inspector, B. Mahadevi, Woman Sub Inspector, காவல்துறை தலைமை இயக்குநருக்கு நன்றி. மரியாதைக்குரிய காவல்துறை தலைமை இயக்குநரை இந்த தருணத்தில் விழா பேருரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வருக. அதுக்குரிய காவல்துறை தலைமை இயக்குனர் பயிற்சி டாக்டர் பிரதீப் அவர்களே, ஐஜி என் பாஸ்கரன் அவர்களே, டிஐஜி திருமதி கைரளி அவர்களே, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆரம்பசாமி அவர்களே, அனைத்து போலீஸ் அதிகாரிகளே, பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது தற்செயலாக நடந்தது. இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற எனது பேட்ச்மேட் பிரதீப் பி பிலிப் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி என்பதே எப்போவுமே நீங்கள் அந்த பயிற்சி வந்திருக்காங்க சொல்கிறேன். நம்ம காவல்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் பயிற்சி தான் அடிப்படை. பயிற்சி இல்லாமல் எந்த தொழிலையும் சரியாக செய்ய முடியாது. எந்த சமுதாயத்தில் பயிற்சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த சமுதாயம் தரமான சமுதாயமாக நல்ல மக்களை கொண்ட சமுதாயமாக இருக்கும். பயிற்சி ஃபின்லாந்து நாட்டில் கல்வி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஆரம்ப கல்வியை பயங்கர தீவிரமாக கொடுக்குறாங்க. ஆரம்ப கல்வி 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு. ஸோ அந்த நாட்டில் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கே படித்தா உலகத்தில் எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும். ஒரு ஆள் விமானத்தை ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு பிறகு விமானம் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல எண்ணமோ இல்லாட்டி நாங்கள் நல்ல பாரம்பரியத்தில் உள்ளவங்க நாங்கள் நல்லா பூஜை போடணும், சாமி கும்பிட நம்ம போகிறோம். அந்த விமானம் ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி இல்லாமல் விமானத்தை ஓட்ட முடியும். அந்த பயிற்சி முழுமையாக இல்லை, கொஞ்சம் அறகுறையான்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதோட மோசமானது. எனக்கு விமானத்தை எடுத்துகிட்டு வானத்தில் போகிறதான் தெரியும், கீழே இறக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன்கிட்ட தம்பி நம்ம விமானத்தை கொடுக்க முடியுமா? இல்லை விமானத்தில் யாரும் இருக்கார் விடுமா? அவன் அறகுறை, அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ட்ரைனிங் ரொம்ப ட்ரைனிங் வாணுங்கிறது இல்லை, ட்ரைனிங் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம காவல்துறையில் ஆரம்ப காலங்களில் நமக்கு அடிப்படை ட்ரைனிங், காலப்போக்கில் ஃபீல்டு ட்ரைனிங், பிறகு அந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பயிற்சி. எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் பாருங்க, இப்போ சிட்டியிலேருந்து பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே பயிற்சி அப்படின்னா நீங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். கமிஷனர் அவங்களை அனுப்பிச்சிருக்கிறாருன்னா பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போதும், மேற்கொண்டு தேவையில்லை நினச்சாங்கன்னா நினச்சிக்க மாட்டாங்க. நினச்சிக்காங்க அப்படின்னா தேவை. அதில் மையங்கள் கொடுத்தவங்களுக்கு புதிய புதிய தகவல்கள், புது சவால்கள், காவல்துறையோட நடவடிக்கைகள், சட்டங்கள். நேரத்தை கூட ஒரு சட்டம் இப்போ எழுதிட்டு இருக்கிறோம், ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் எப்படி நம்ம டீல் பண்ணுறது அப்படின்னு. தினம் சட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும், அது நமக்கு தெரியணும். ஆக ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுறதுக்கு பயிற்சி. சின்ன எடுத்துக்காட்டு என்னங்க, ஒரு யானை இருக்குது, அது எவ்வளோ பெரிய எலிஃபெண்ட், பெரிய மிருகம், மனுஷனை ஒரே அடியில் கொண்டுருவோம். ஆனால் அது மனிதன் சொல்கிறத மாதிரி அது கேட்கும். ஏன்னா அதுவும் பயிற்சி. பயிற்சி மட்டும் இல்லை, யானை டான்ஸ் பண்ணுற வைக்கலாம், அதே டான்ஸ் ஆடுது. அது சும்மா காட்டில் டான்ஸ் ஆடுமா? அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். வி கேன் மேக் an elephant dance with training. ஸோ இந்த ட்ரைனிங் நிறைய நாள் வேலை பார்த்தவர் என்னுடைய பேட்ச்மேட் பிரதீப் பிலிப். நம்ம துறையில் இன்னைக்கு நல்ல முறையில் அதிகாரிகள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம துறையை விட்டு போன பிறகு எங்களெல்லாம் கூட துறையில் உள்ள மறந்துடுவாங்க, யாரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை மறக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் சப் இன்ஸ்பெக்டர் அவர் ட்ரெயின் பண்ணவங்க தான். நம்ம ரைட் மேக்ஸிமம் கான்ஸ்டபிள்ஸு, சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இப்போ ஏசியாக இருப்பாங்க, இந்த இன்ஸ்பெக்டர்ஸாக இருப்பாங்க, ஐஎன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், டிஎஸ்பிஸ், அவருடைய பீரியடில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. பிரதீப் பிலிப் என்னுடைய பேட்ச்மேட். ஆரம்ப
காலத்துலேருந்து அவருக்கு வந்து கல்வி, இந்த மாதிரி பயிற்சி, இந்த மாதிரி எழுதுறது, பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் ஏற்கனவே ஸ்கூலில் படிக்கும்போது இந்த கர்நாடகா மாநிலத்தில் 2வது அதிகமான மார்க் எடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்பீச்சில் வந்து அவர் மாதிரி தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக ஆங்கிலத்தில் ஸ்பீச் நல்லா பேசுவார். உலக அளவில் அவருடைய பேச்சுக்கு மரியாதை இருக்குது. அதான் யாரும் சொன்னாங்க அவருக்கு செகண்ட் இன்னிங் தான். ஆரம்பசாமி சொன்னார் அவர் ரிட்டைர்மெண்ட்டில் ஆக மாட்டார். பாஸ்கரன் சொன்னார். அந்த வகையில் அவருக்கு வந்து என்ன கல்வி என்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறதுனால அவருக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போய் அவருக்குடைய போகலாம். உலகத்தில் வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் அவர் வளைப்பாங்க. நாங்கள் பேசக்கூடிய ஒரு திறமையுள்ளவர். அவர் புத்தகம் தமிழ் வந்திருக்கிறார் பிலிப்பிசம் அப்படின்னு. அது இப்போ தான் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிட்டு இருக்கு. எனவே அவருக்கு ரிட்டைர்மெண்ட் இல்லை, இருந்தாலும் அந்த துறையில் அவர் ரிட்டைர்மெண்ட்ங்கிற போது அவர் நம்ம வாழ்த்தி அனுப்புகிறோம். அவர்கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்குது. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியாது. நாங்கள் பேட்ச்மேட்ஸாக இருக்கிறனால சில விஷயங்கள் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வழக்கமாக வந்து ஒரு சின்ன ஒரு உரையாடல் அப்படின்னா அது ரொம்ப லைவ்லியாக இருக்கும். நிறைய நகைச்சுவைகள். காந்தியே சொன்னார், நகைச்சுவை மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நகைச்சுவை என்பது அவர் மனிதனுக்கு வேணும். அது வீட்டிலே வேணும், நீங்கள் தொழில் செய்ய வேண்டிய இடத்துலேயே வேணும், நண்பர்கள் மத்தியிலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு விதமான இறுக்கம், டிப்ரெஷன், மன தளர்ச்சி அதெல்லாம் தான் வரும். மகிழ்ச்சி தான் வரும். எனக்கு கான்செப்ட் வர்றாரு, எனக்கு வந்து சம்பளம் குறைவாக கிடைக்குதுன்னு சொன்னார். தலைமைக்காக சம்பளம் எப்படி குறைவாக கிடைக்கும்? குறைவாக சம்பளம் சரியாக கிடைக்கும். ஒன்றே சம்பளம் கிடைக்குதான்னு கேட்டேன். எனக்கு சம்பளம் கிடைக்குது சார், எனக்கு கூட உள்ள பேட்ச்மேட்டுக்கு இன்னும் 500 கூட கிடைக்குது. ஏதோ வகையாக கிடைச்சதை விட்டு போட்டு தர வேண்டியது. நீங்கள் அதனால இல்லை சார், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவனுக்கு 500 அதிகமாக கிடைக்காது, இன்னத்துக்கும் வர மாட்டேங்கிறான். அவர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சிபிஐ நம்ம போட்டு ஏதோ போனதில்ல அதில் ஏதோ ஒன்று 2 எங்கிட்ட கொடுத்துருக்கா போதும். நல்லா இருப்பா விட்டுதான் சொல்லலாம்ல, தொலைஞ்சு போகிறான்னு நினைக்க மாட்டேங்கிறான். நான் கேட்டேன் வீட்டில் எப்படிங்க? வீட்டில் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள்லாம் ஒரு கொஞ்சம் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தங்க லண்டனில் இருக்கான். அவங்களே மாதம் 2 லட்சம் மாதம் அவ்வளோ அரைஞ்சு கொடுத்தோம். இந்த 5 லட்ச ரூபா மாதம் வருது. அது போது 500 ரூபாய்க்கு அவனுக்கு மனசு கேட்கணும். மனுஷனுக்கு வந்து எங்கெல்லாம் வருது டிப்ரெஷன் வருது. ஒன்று அவனை குறைச்சி கொடுத்துட்டான், எனக்கு கொடுத்துருங்க கூட்டிட்டு கொடுங்க, அப்போ தான் நான் வந்து உண்மையிலே சாவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மன இருக்கலாம் இருக்க ஒரு ஹியூமரஸ் ஆட்டிடியூட் இல்லை, மகிழ்ச்சி, அதாவது ஒரு லைட்டாக லைஃப் வந்து லைட் எடுக்கக்கூடிய. இன்னொன்று வந்து பிலிப் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்செப்டிவ் பர்சன். அதாவது ஒரு காவல்துறையினா இப்படி தான் இருக்கணும் அது அப்படிங்கிற ஒரு வரையறை மீறி நம்ம வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், குற்றவாளிகள் கடுமையாக நடந்து கொள்ளணும், அது போன்ற ஒரு அப்ரோச் இருந்தாலும் கூட அது மாற்றங்கள் வந்திருக்கு. குற்றவாளிகளாக இருந்தால் கூட நம்ம கடுமையாக பேச வேண்டியதில்லை, சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் போதும். அவரே கடுஞ்சொல் எல்லாம் பேச மாட்டார். நீங்கள் யாராவது சத்தம் போட்டு இல்லாட்டி கிட்டாரத்தை பேசக்கூட கேட்டிருக்கீங்களா? சில நேரங்களில் கிட்டாரத்தை விட்டால் வேறு எதுவும் வர முடியாது அப்படி இருப்பாங்க. அது பெரிய பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் கடுஞ்சொல்லி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து இப்போதைக்கு அது வரவேற்பு இல்லை, நம்ம பண்ணுறதில்லை. ஆனால் அவர் வந்து அதுக்கு ஒரு மாடலாக எடுத்துருக்காரு. அதே மாதிரி அவருடைய வித்தியாசமான போலீஸ் இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போலீசிங் அப்படின்ற கான்செப்டில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு வச்சுருந்தார். சி ஷோர் கமிட்டின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் அவர் எஸ்பியாக இருக்கும்போது அது ஒரு நல்ல கான்செப்ட். ஆக்சுவலி நாங்கள் பிற்காலத்தில் அது பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் தான் புரட்சி வந்தது. வெளியில் பெரிய அளவில் தெரியாது. அதாவது மீனவ கிராமங்களில் மீனவர்களை வச்சே அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், வெளிநாட்டு பிரச்சனைகள், அது போன்ற உழவு பிரச்சனைகள்லாம் மீனவர்களை வச்சு வாங்குற மாதிரி ஒரு நல்ல ஐடியா. இதுதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து 7500 கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. நமக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க பக்கத்தில் நாடுகளில். அப்போ அவங்க நம்ம நாட்டில் நுழையாமல் ஏற்கனவே நுழைஞ்ச பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. மும்பையில் நுழையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ஊர்லேயும் நம்மளால் போலீஸ் வைக்க முடியாதுல்ல, மீனவர்களே போலீஸாக மாத்தினா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிஎம் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 மீனவர்களை நம்ம ஹோம் கார்டில் சேர்க்கணும், 1000 பேர். ஸோ த ஃபிஷர்மேன் ஆர் த இயர்ஸ் அண்ட் ஐஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், கோஸ்டல் செக்யூரிட்டி. அதான் எங்களோட கான்செப்ட். அது அந்த காலத்தில் ஆரம்பித்தார். அதே மாதிரி அவருடைய எஸ்ஓபி மூவ்மெண்ட்டு
கம்யூனிட்டியை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி செய்யணும். அது நிறைய அவர் மெடல்லாம் வாங்கியிருக்கிறாரு. நம்முடைய குயின்ஸ் அவார்டு, அவருடைய பெரிய பெரிய அவார்டெல்லாம் அது வாங்கியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் கன்செப்டிவ் பர்சன், ஒரு வித்தியாசமான ஒரு சிறந்த ஆர்வம் உள்ள பல விஷயங்களில் நம்ம காவல்துறைக்கு புதிய வழியை காட்டக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி. கையொழி சொன்னாங்க அவர் நல்ல மனித நேயம் உள்ளவர் அப்படின்னு. நான் முதல்ல சொன்ன கடன் சொல்லி சொல்கிறதில்லை. அதுபோல தவறான செயல்கள் அதில் எதுவுமே அவர் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல பண்பாளர், மனிதநேயம் மிக்கவர் அப்படிங்கிற முறையில் நம்ம காவல்துறைக்கு அவர் ஆற்றின இந்த தொண்டு மிகப்பெரிய தொண்டு. அது இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொண்டு அவருடைய இந்த ரிட்டையர்ட் லைஃப், நாளைக்கு அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அவருடைய ஓய்வு பெற்ற வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவரை உங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாகவும் வழியனுப்பி இருப்பதில் நான் முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக ஒரு மொமெண்டை ஒன்று இருக்கிறேன். வழக்கமாக நம்ம கொடுக்கக்கூடிய தமிழ் பண்பாடு தஞ்சாவூர் பெற்றோர் பரிசாக கொண்டு வந்துருக்கிறேன். அது உங்கள் முன்னால் நான் கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பின்னாடி போட்டிங்கன்னா அந்த அம்மா போய் உடல் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்தீங்க, நீ அங்கே விழுந்து வரமா நல்ல நாள். ஆமாம், எப்போ இவ்வளோ பரவாயில்ல. நம்ம பயப்படுறவரை நம்ம பயப்பட வேண்டியது. நமது தலைமை இயக்குனர் அவர்களுக்கு நமது அனைவர் சார்பாக நன்றி. இந்த இனிய நேரத்தில் நமது நினைவாக நமது ஓய்வு பெற இருக்கும் நமது தலைமை இயக்குனர் பயிற்சி அவர்களுக்கு நினைவு பரிசு அளிக்கும்படி நமது காவல்துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் கொடுக்கல, நான் கொடுத்துருக்கீங்க. அவர் ஆமாம் காவல்துறை. Yes, we ended a very serious service linked to this rape case. Very Now I request the respected Director General of Police Training to deliver a farewell address. Welcome, sir. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வணக்கம் சொன்னா எந்த பதில் இல்ல, எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொல்லுங்க. தேங்க்யூ. மரியாதைக்குரிய அன்பார்ந்த நண்பர் and the head of the police force, Dr. C. Shailendra Babu, IPS, who is nothing but a superman. My brother, when he saw the picture I sent him, he's a doctor in Melbourne, Australia. Our Sundar is your batchmate, is he a superman? He is able to travel from Mugaper up to Mahabalipuram at one shot in 2.5 hours, 100 kilometers. In the Vaisala, there is no one in India who can do that. So we always suspect that he has got a superhuman gene. And I am overwhelmed that he could participate unexpectedly in this farewell function, which was meant only for the training thing, and I'm glad that he came, and I think that is another blessing from God. Unexpected blessings when you are least expecting it. I also thank the IG Thiru Bhaskaran, who was my colleague in running the Tamil Nadu Police Academy. நான் தான் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி
ஒரே டிஜிபி லெவல் ஐக்கனா. இதுவரை எந்த டிஜிபி லெவல் ஆஃபீஸர் டைரக்டரா இருக்கல. அந்த பெருமை எனக்கு இருக்கு. ஐ டேக் ப்ரைட் இன் தட். 3 மாசத்துக்கு மட்டும் தான். ஆனா அந்த 3 மாசத்துல இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு பாஸ்கரன் அண்ட் டீம், ஜெயலட்சுமி, சிவகுமார் மற்றும் எல்லா அதிகாரிகள் சேர்ந்து நிறைய சாதனைகள் செய்ய முடிஞ்சது. நிறைய மாற்றங்கள் கொஞ்ச நாள்ல பயிற்சியில கொண்டு வர முடிஞ்சது. Head of Police Force சொன்ன மாதிரி the greatest thing that a general can do for his troops is training. If you prepare them in peace, they will not bleed in war. ஒரு ஜெனரல் சொன்னார். And this is truly what applies to the police. Tamil Nadu Police is the second police force in the world. In fact, Arbugaswamy indicated me yesterday. I thought Tamil Nadu Police is the first, only in India, to set up a police training college. But while signing a forward as the DGP training yesterday, he indicated me that we are the second after Scotland Yard to set up a police training college in the world. I also wish to acknowledge the DIG, Calgary, who, though she has been on leave due to her son's wedding, in the short time we have had interaction, she has impressed me as a professional. Very deep impressed in doing her job and going the extra mile. And of course, Arbugaswamy, who comes from a genetic line of trainers and teachers. Shailendra Babu, DGP, also remembers along with me his father, Sirbakutti, who was a dedicated teacher, and he focused on disciplinary proceedings. And like father, like son, and he has excelled even the father in all aspects of training. Every day he comes out with a book. Today he brought out this book, this newsletter. Yesterday he got a forward for me for a handbook on investigation. So all of you join me in giving him a round of applause. We need dedicated trainers who take pride in training, who want to be in training. I was one of the first IPS officers in Tamil Nadu cadre when I was posted to a district. I went and met the DGP and the Home Secretary and said I want to remain in Police Training College. They were surprised. They tried to dissuade me, then finally they said, you give it in writing, thinking that I will not give it in writing. I gave it in writing. And those are the trainings that my batchmate and the head of police force refer to all over the state. Wherever I go, I run into them. And they will say, I am your trainee sir, 96 batch, 99 batch. And that is the true reward of a trainer, to meet the products on whom they have left some kind of an imprint. We can make only a small change in the attitudes of people in training. That is why the paradigm of training, I told both the TNPA director and team as well as Arbugaswamy, should no longer be on the pattern of KSA, knowledge first, skill next, attitude last, but reversed to be attitude first, skill next, knowledge last. This pattern I discovered is most effective even when I did corporate training. And this is what led me to emphasize this Samanala Chindana or equilibrium thinking. If you have a right attitude, automatically you will develop the right skill set. You will develop the right kind of knowledge and you will keep on learning. Learning is lifelong. And that is why I am confident that on this penultimate day of my 34-year-long career, that this is just one stage of my trajectory and there are 2 more stages to go. If you are relying on a rock, you will become a rocket. A rocket has 3 stages. Each stage in the trajectory will take you to a higher orbit. And therefore, in the next 34 years, I am confident that my batchmate also will keep me company in the next 34 years, given his level of fitness. He is a man of deep understanding, love for people, simplicity, and impresses me
with his sincerity in bringing change in Tamil Nadu Police. And I'm sure that in the coming 2 years, he is going to bring immense changes so that it benefits not just the senior levels, but it will reach the cutting edge, the constabulary. That the constable, like the average Bobby in London, he is able to stand with his head held high. That is called the majesty of the constabulary. Nama constable level, avungalukku and the dignity, responsibility and full power kodukaleana kavalthurai weak ah dhaan irukum. They are the cutting edge. And today we have a leadership who identifies with every man in the force. And so this is a very opportune time for me to complete my first innings and move into the second innings. In cricket, it is the second innings that determines the results. And therefore, as I move into the second innings, I wish to express my gratitude to the large number of people who have shaped my career, who have encouraged me at various points. When I was in the mud, with blood all over my face, on my hands, legs, my body penetrated by 100 steel pellets in Sri Perumbudur, people had written me off. But from that dust and mud, God raised me up. And there were many, it did not happen on my own or on my own steam and strength. It is God's grace, but also God raised up many people who encouraged me at appropriate times. The time is too short to recall or mention every one of them. But it is time for me to record my gratitude to every member of the police force who have made me what I am, who have been the strength and support of not just me but my family. My children also owe a lot to Tamil Nadu Police. So once again I salute the police and I thank each one of you. As a mark of my gratitude and token of respect, I would like to present this volume of Philippisms 3333 Maxims to Maximize Your Life to the head of the police force, Dr. C. Shailendra Babu. Thank you. முத்தான பல கருத்துக்களை இந்த குழுவினருக்கு அளித்து அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் பயிற்சி அவர்களுக்கு காவல் பயிற்சி கல்லூரி சார்பாகவும் தமிழக காவல்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவல் பயிற்சி கல்லூரி உங்களால் வளர்க்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்ததே. உங்களது கருத்துக்களை அனைவரும் சிறப்பான முறையில் ஏற்று தமிழக காவல்துறைக்கு ஒரு நல்ல மாண்பினை ஏற்படுத்தி தருவோம் என்று இந்த தருணத்தில் நான் உறுதியளிக்கிறேன். இந்த விழாவின் இறுதி நிகழ்வாக நண்பர் திரு வீரபெருமாள் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி உறவுக்கு முன்பு மகோன்னதமிக்க மனிதநேயம் உள்ள மனிதர் காவல்துறையிலிருந்து காலம் களவாடி செல்கிறது. அவருடன் எனக்கு பணிப்பயணம் இல்லை. ஆனால் அவருடன் நான் பயணம் செய்தது வெறும் 3 நிமிடம். அந்த நிமிடத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு காவல்துறை தலைமை தலைவர் அவர்களிடம் அனுமதியுடன் அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நன்றி உரையை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். மனிதநேயம் அறவே மறத்து போன காலம் இது. வெற்றி ஒன்றுதான் இலக்கு, அதை அடையக்கூடிய வழிமுறைகள் அறமாக இருக்க தேவையில்லை என்று முழுமையாக நம்பி மாக்கியவெளியின் சிந்தனைகளிலும் சாணக்கியரின் தத்துவங்களிலும் மூழ்கி போன உலக நாடக அரங்கில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்போதும் இப்போதுமாக வெளிப்படும் மனிதநேய செயல்களை அங்கீகாரம் செய்து நம் அடையாளப்படுத்த விட்டாலும் இது போன்ற தருணத்திலாவது அதை நினைவுறுதல் அவசியம் என்று கருதுகின்றேன். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.
1991 மே 21 இரவு 10:20 மணிக்கு சாதாரண மேடை, கூட்டம் அதிகமில்லை. விழா ஏற்பாடுகளில் அவர் ஒன்று தீவிரம் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்திற்காக மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் சிரிப்பர்மதற்கு வருகை தந்தார். மனித வெடிகுண்டின் தாக்குதலால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். வெடித்து சிதறில் ஏறக்குறைய 16 பேர்கள் மரணம் அடைந்தனர். மேலும் 40க்கும் மேற்பட்டவர் படுகாயமுற்று குற்றுயிரும் குலையுருமாக இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தனர். அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்புவதற்காக நானும் எனது அன்புமிக்க ஆய்வாளர் சாக்கோ அவர்களும் ஈடுபட்டிருந்த போது அவர்களிடமிருந்து வலியின் வேதனையால் வெளிப்பட்ட சப்தங்களை வார்த்தையால் சொல்ல இயலாது. வலி பொறுக்க முடியாமல் உயிர் போய்விடக்கூடாதா என்று சொன்னவர்களும் உண்டு. எங்கள் வீட்டாரிடம் தெரிவித்து விடுங்கள் எந்த மருத்துவமனை என்று சொன்னவர்கள் உண்டு. அது போன்ற அந்த இடத்தில் விழுந்து கிடந்த நமது பயிற்சி காவல் இயக்குனர் அவர்கள் இரத்தத்தில் தொய்த்தெடுத்த பூமாலைகள் சுருண்டு கிடந்தார்கள். அவர்கள் அவயங்கள் இடமாறிவிட்டனவோ என்று நினைக்கும் அளவிற்கு அவர் ரொம்ப பார்க்கும்போதே அதிர்ச்சியான ஒரு கோலமாக காட்சியளித்தார். அவர் உடம்பு மேல் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டது. அவர்களை தூக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்லும்போது இவருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று உணர முற்பட்ட போது அவர் உடல் ஒரு பறவையின் உடல் போல் நடுங்கிற்று. அவர் வாகனத்தில் கிடத்தும் போது என் தலை அவர் முகத்தறியை வணங்கிய போது அவர் உதட்டில் இருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. விஐபி நலமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்! இது போன்ற ஒரு மனிதநேயம் தான் துண்டு துண்டாக வெட்டுப்பட்டாலும் கிழித்தெறியப்பட்ட போதும் பிறரை பற்றி நலம் விசாரிக்கும் அந்த குணம், அந்த மனிதநேயம் அவர் ஆள் மனதில் உள்ள மனிதநேயத்தின் ஆணிவரை பார்க்க முடியும். துணிவில் 2 வகை உண்டு. ஒன்று சாவை எதிர்கொண்டு அழைப்பது. அதற்கு துணிவுடன் சற்று மொட்டுத்தனம் இருந்தால் போதும். ஆனால் சாவின் விளிம்பில் நின்று கொண்டு மற்றவரை நலம் விசாரிப்பது என்பது மனிதனின் வாழ்க்கையில் மரணம் ஒரு அங்கம் என்ற புரிதல் கொள்ளலாம் முடியும். சமயங்கள், மகான்கள், அறிஞர்கள், இலக்கியங்கள் எல்லாம் மனிதநேயத்தை பற்றி வலியுறுத்துகின்றன. ஆனால் எப்பொருள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னா செய்தர் ஒருத்தரை அவர் நான் நன்மை செய்துவிடல், ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினோம் என்றெல்லாம் இருந்த போதும் தான் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் போது மற்றவரை விசாரிக்கும் மனிதநேயம் என்பது சற்று வலுவானது என்று நான் கருதுகிறேன். கிருஷ்ணர் மகாபாரதத்தில் விஸ்வரூபம் காட்டுகிறார் என்பார்கள். அது காட்டுவதல்ல, காண்பது. நாம் இங்கு உற்று நோக்கினால் பல மனிதர்கள் விஸ்வரூபம் காட்டுவார்கள். அதில் உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். ஆனால் சில பேரிடம் விஸ்வரூபத்தை காண்போம். அப்போது அவர்கள் நம் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளார்கள். அவருடைய பெயரை உச்சரிக்கும் போது மனம் மகிழும். அவர்களை பார்க்கும் போது நெஞ்சம் நேசிக்கும். அப்படி ஒரு நேசிப்புக்குள்ளானவர் தான் நமது காவல் பயிற்சி. இவர் அருகில் இருக்கும் அபூர்வம். மும்பை வெடிகுண்டுக்கு பின்பு 2 வாரங்களுக்கு பிறகு அங்கு சென்று இயல்பு வாழ்க்கை திரும்பிவிட்டதா என்று பார்த்த பதிவு எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். அவர் சொல்லுவார், அந்த இந்தியா கேட் ஆஃப் இந்தியா அங்கு நடந்து செல்லும் போது 2 வாரத்துக்கு பின்பு மும்பை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டதா என்று நினைத்து பார்க்கிறார்கள். சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். அங்கு ஏதோ ஒரு குறையை தெரிகிறது. அப்போது அவர் ஒரு கணத்தில் உணர்கிறார், அங்கு ஆயிரக்கணக்கில் புறாக்கள் இருக்கும். அந்த புறாக்கள் எதுவுமே அங்கு இல்லை. புறாக்கள் மிகவும் பயந்த ஒரு பறவை. நீங்கள் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த
காற்றழுத்த துப்பாக்கியால் சுட்டால் ஒரு குண்டு போய் ஒரு புறா மேற்பட்டால் கூட அரியலுக்கு 3 புறாக்கள் தம்மைதான் சுட்டு விட்டார்கள் என்று இறந்துவிடக்கூடிய அளவுக்கு படபடப்பு நிறைந்த பறவைகள். அந்த பறவைகள் ஒன்றும் காணவில்லை. சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் ஓட்டுவதற்காக சில தானியங்களை விற்றுக் கொண்டிருக்கின்ற ஏழை ஒரு தானிய வியாபாரி எங்கே இருக்கிறார். அவரிடம் கேட்கிறார்கள், புறாக்கள் இங்கே. அந்த வெடிசத்தத்துக்கு பிறகு புறாக்கள் இங்கு வருவதில்லை. அவை எங்கே இருக்கின்றனவோ, அதற்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறதோ, ஆனாலும் நான் அவற்றுக்கு தியாகமிட்டு பிழைப்பு நடத்தி வருகின்றேன், அவை வரும் என்று காத்திருக்கிறேன் என்று சொல்வார். அதேபோல் இங்கே இரும்பு துகள்களை உடம்பெல்லாம் சுமந்து கொண்டு பசியற்று இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த 40 பேர்கள் நினைவு மறந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த 40 பேர்களை நாம் இந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையை அவர்கள் மிகவும் ஒரு வேதனையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு புறாக்கள் வரவில்லை என்று புறாக்களை பற்றி விசாரிக்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி சிபி சக்கரவர்த்தியாக அமர்ந்திருந்தார். ஆனால் இங்கு இவ்வளவு வேதனை கொண்டு 40 பேர் இருப்பவர்களை விசாரிப்பதற்கு ஒரு புறா கூட வரவில்லை. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின்றோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ற குரலில் நின்று நிமிர்ந்து வாழும் காவல் இயக்குனர் பயிற்சி அவர்கள் குரல் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நன்றி உரையுடன் இந்த உரையை பகிர்ந்து கொள்ள அனுமதி அளித்த காவல் தலைமை இயக்குனர் அவர்களுக்கு எனது நன்றி சொல்லி, சூரியன் போல் சுட்டளிக்கும் வெயிலிலும் நிலவு போல் இரவிலும் பகலிலும் உழைத்துக் கொண்டிருக்கும் காவல் இயக்குனர் தலைமை அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை பாரம்பரியமிக்க காவல்துறையின் கட்டமைப்பின் உறுதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அயராது தங்கள் உழைப்பையும் திறமைகளையும் பயன்படுத்தி வரும் உயர் அதிகாரிகளுக்கும், காலம் இழந்தால் திரும்ப பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்டும் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை அர்ப்பணிப்பு உணர்வுடன் பொது நலத்திற்காக காவல் சேவை செய்து வரும் காவல் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது இனிய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு வீரபெருமாள் அவர்களுக்கு எனது அன்பான நன்றிகள். இந்த இனிய விழாவில் தனது பேருரையாற்றுவதற்காக இங்கே சிறப்பு வந்த நமது தலைமை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டுமா?